கலியுகத்திலே கண்ணனாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்ணனுக்கு எப்பயுமே உதவி அப்படின்னு கேட்டால் செய்யாமல் இருக்க மாட்டான். கண்ணா அப்படின்னா உதவி பண்ணுவான். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுக்கப்படும். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் சில சூட்சமங்களை இப்போ சொல்லித்தரப்போகிறார். மே மாதம் 26ஆம் தேதி முதல் காலையில் 11 மணி, மே மாதம் 26ஆம் தேதி அதிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த குரு என்ன பண்ணுறாரு, மிதுனத்தில் இருக்கிறவர் கடகத்துக்கு வருகிறார். இந்த கடகத்துக்கு வரும் பொழுது குரு உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவார்னா, கடகம் சந்திரனுடைய வீடு. சந்திரன் உங்கள் ராசியில் நீசம் பெற்றவர். உங்கள் ராசியோட அதிபதி செவ்வாய், அவர் அந்த கடகத்தில் நீசம் பெற்றவர். ஏட்டிக்கு புட்டி ஏட்டிக்கு போட்டி. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இந்த நேரத்தை. குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னா, மே மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 9வது வீட்டுக்கு வருகிறார். அஷ்டமத்தில் இருக்கும் குரு 9க்கு வருகிறார். இது சகல யோகத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எதுவுமே வேண்டான்னு விரக்திக்கு போனாலும் அங்கே ஒரு நல்லது நடக்கும். உங்களை விடாது, உங்களை கர்மா விடாதுங்கிற மாதிரி புண்ணியம் விடாது. நீங்கள் பண்ணின புண்ணியம் விடாது, நீங்கள் பேசின நட்பு விடாது. உங்களை பெரியவர்கள் விடமாட்டாங்க, நண்பர்கள் விடமாட்டாங்க, குருமார்கள் விடமாட்டாங்க, காலம் விடாது. உங்களை தேடி நீ சாப்பிடு, நீ தூங்கு, நீ இரு, நீ இப்படி இரு, நான் தாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம். அக்டோபர் 20 வரை பேர் புகழ் கௌரவம் இது கண்டிப்பாக கிடைக்கும். மே 26லிருந்து இது ஒரு நல்ல நேரம். எதிர்பார்த்த நல்ல வெற்றிகள் கிடைக்கப் போகுது, எதிர்பார்த்த சந்தோஷங்கள் கிடைக்கப் போகுது, மகிழ்ச்சியான தருணங்கள் அமையப் போகிறது. எப்போ? அக்டோபர் 20, 9வது இடம். அப்புறமா 10வது வீட்டுக்கு வருகிறார் அதிசார பயிற்சியாக குரு பகவான் அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 13 வரை. அப்போ என்ன பண்ணணும், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் சரியாக பதிவு பண்ணிங்க விருச்சிக ராசி. உங்களுடைய கான்செப்ட் ஃபுல்லாக பணம் பணம் பணம், வேலை வேலை வேலை, தொழில் தொழில் தொழில். என்னுடைய திங்கிங் எல்லாம் இந்த குடும்பத்து பக்கமே போகக்கூடாது, தெரிஞ்சவங்க பக்கம் போகக்கூடாது, அறிஞ்சவங்க பக்கம் போகக்கூடாது. எனக்கு என்ன ஆண்டவன் கொடுத்துருக்குறானோ அந்த ஃபீல்டை நான் உயர்த்தணுங்கிற திங்கிங்கில் அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 13 வரை இருந்தீங்கன்னா, மீண்டும் பிப்ரவரி 13க்கு பிறகு இந்த குரு பகவான் உங்களுக்கு 9வது வீட்டுக்கு வர்றது லாபத்தை கொடுப்பார். எடுத்தோன்னே பதவியை கொடுத்துட்றார். 9வது இடம் சௌபாகியம், சந்தானம், யோகம், நிம்மதி கொடுத்துட்றார். ஆனால் 20க்கு பிறகு திரும்பி அவர் என்ன பண்ணுறார், 10வது வீட்டுக்கு போய் பணத்தை சம்பாதிக்க வைக்கிறார், பலத்தை ஏற்படுத்த வைக்கிறார், தன்னுடைய பலத்தை ரெட்டிப்பு பலமாக மாற்றுறார். மீண்டும் அவர் என்ன பண்ணுறார், 9வது வீட்டுக்கு வருகிறார் பிப்ரவரி 13. அப்போ தான் லாபத்தை கொடுக்குறார். நம்ம எடுத்த உடனே பதவிக்கு வந்தவுடனே லாபத்தை பார்க்கக்கூடாது. இப்போ அரசியல்வாதிகள் பார்த்துருக்கீங்களா, வந்த ஒரு மாதத்தில் எதையாவது கையை வச்சுட்டோம்னா மாட்டிப்போம், 2வது மாதமே பதவி போயிடும். வந்தவுடனே நிறைய நல்லதை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். ஒரு 6 மாதம் கழித்து தான் நம்ம வேலையெல்லாம் காட்டணும். அது வரைக்கும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். எந்த பதவிக்கு வந்தாலும் சரி, எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பள்ளிக்கூடமே இருக்குது, நீங்கள் 8ஆம் வகுப்புலேருந்து 9வது வகுப்புக்கு போகிறீங்க, நீங்கள் ஸ்டடீஸ் பார்க்கும்போது 10th ஹையர் ஸ்டடீஸுக்கு போகிறீங்கன்னா கூட முதல்ல 6 மாதம் சும்மா தான் இருக்கணும், அதை பார்க்கணும், கற்றுக்கணும். அதுக்கு பிறகு தான் அந்த மாணவன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாருங்கள், +1 படிக்கும்போது பையன் அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி இருப்பான். 12th போன பிறகு நான் தான்டா, நான் தான் நான் தான் நான் தான்னுவான், நாங்கள்லாம் சீனியர்னுவான். காலேஜில் ஃபஸ்ட் இயரில் பாருங்கள் பையன் அப்படியே அமைதியாக இருப்பான், பொண்ணு அதை விட அமைதியாக இருக்கும். செகண்ட் இயரில் பாருங்கள் அந்த பொண்ணு பாருங்கள், எஸ் நீங்கள் சொன்ன வார்த்தை தான், அந்த பையனை பாருங்கள் அதை விட மோசம்.
அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதிர விடுவாங்க. வாத்தியார் எல்லாமே பயப்படுவாங்க. ஐயோ அந்த பொண்ணு வருதா, அந்த பையன் வருதா. செகண்ட் இயர்லேயே தேர்ட் இயர் போயிட்டு அப்புறம் அவ்வளோதான், பயம் வந்துடும். அது வேறு விஷயம். ஏன்னா ஃபினிஷிங் பண்ணணுமே. செகண்ட் இயர் மட்டும் நம்ம கால் நம்ம கையில் இருக்காது. காலில் சலங்கை கட்டினாலே ஆடுவோம். செகண்ட் இயர் போயிட்டோம்னா காலில் சலங்கை கட்டாமல் ஆடுவோம். வீட்டை மதிக்க மாட்டோம், படிப்பை மதிக்க மாட்டோம். ஏன்னா அதுதான் ஏஜ். அந்த அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கை திருப்பி கிடைக்காதே. அப்புறம் கல்யாணம், குழந்தை, அவ்வளவுதான். நீங்கள் வேணால் யார் வேணாலும் பாருங்கள், நான் செகண்ட் இயரில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா சார், அவ்வளோதான் சார் லைஃப். நான் இப்போ நீ கேட்கலாம், இப்போ சந்தோஷமாக இருக்கலாமா வேண்டாமா, அது இருக்கணும், அதுதான் லைஃபு. அதே மாதிரி தான் இப்போ விருச்சிக ராசிக்கு முதல்ல ஒரு 3 மாதம் டவுனாக தான் இருக்கும். அது என்னென்னா நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை ஒரு தரம் உயர்த்துறதுக்கு இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 10வது அப்போ பலம், பணம், யோகம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கெப்பாசிட்டி இறக்குங்க. பிப்ரவரி 13லேருந்து நீங்கள் அடிக்கிற லூட்டி தான், ஜாலியாக இருக்கலாம். செகண்ட் இயரில் எப்படி காலேஜ் செகண்ட் இயரில் ஜாலியாக இருந்தீங்களோ அதேமாதிரி பிப்ரவரி 13க்கு பிறகு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். அது வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி இருக்கணும். இவ்வளோ தான், சின்ன சூட்சமாக தான் சொல்லித்தரேன். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த பதவிக்கு வந்தாலும், எந்த பணிவு தேவை, எந்த வேலை பார்த்தாலும், யாருக்கிட்ட பேசினாலும் ஒன்றும் தெரியாத மாதிரியே முதல்ல இருந்துங்க அக்டோபர் 20 வரை. அக்டோபர் 20லேருந்து எதை தெரிஞ்சுக்கிட்டோமோ அதில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பிப்ரவரி 13க்கு பிறகு உங்கள் ஆட்டத்தை ஆரம்பிங்க. அதான் குரு சொல்லித்தரார். செய்யலாமா, செய்வீர்களா, அவ்வளோதான். அப்போ அடித்து காலி பண்ணலாம். விருச்சிக ராசி ஃபஸ்ட் கிளாஸ். அதை விட்டுட்டு ஆரம்பத்தில் எதுவும் ஆட்டம் போட்டுறாதீங்க, வேண்டாம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அஷ்டமத்தில் குரு இருந்து ஆட்டி படைச்சிருக்காரு. எங்கே போனாலும் கெட்ட பேர், எங்கே போனாலும் அவ பேர், எதை எடுத்தாலும் கவுத்துடுறாங்க. எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு தானே தெரியும். கடந்த ஒரு வருஷம் நீங்கள் படுற கஷ்டம், எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு எவ்வளோ போராடி இருக்கீங்க, எத்தனை கண்ணு முழிப்புகள். முதல்வன் படத்தில் ரகுவரன் சொல்கிற மாதிரி எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ அவமானங்கள். ஒரு முதல்வர் சீட்டுனா சும்மாவா சொல்லுவார்ல, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ மாலைகள், எவ்வளோ மரியாதைகள். அது மாதிரி தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு டப்புன்னு இப்போ நம்ம விடவும் முடியாது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இப்போ பக்காவாக பிளானை போட்டு அதுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த குருவுடைய ஆற்றல்னால நல்ல மனுஷங்க உங்களுக்கு கிடைப்பாங்க, பெரிய மனுஷங்க கிடைப்பாங்க, பதவிகள் கிடைக்கும், பூமி லாபங்கள் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கான நல்ல நேரம். அப்போ முன்னேறுவதை பற்றி நல்ல திங்கிங் பண்ணுங்கள். நான் சொன்னதை மட்டும் கரெக்டாக இந்த ப்ராஜெக்டில் கொண்டு வாங்க. நான் டைம் டேட் வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இப்படி இருங்க, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இப்படி இருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தான் ராஜா. கெட்டு போக மாட்டீங்க பிள்ளைகளா, நல்லா இருக்க போறீங்க. பதவிகள் கிடைக்க போகுது, வருமானங்கள் கிடைக்க போகுது, நல்ல பேர் கிடைக்க போகுது. எது நடந்தாலும் நல்லதாக நடக்க போகுது. யாருக்கிட்டேயும் உங்களுடைய இயலாமை, உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ் விஷயத்தை வெளியில் சொல்லிடாதீங்க. எல்லாருக்கிட்டேயுமே ஒரு மைனஸ் உண்டு. எல்லாரும் அந்த மைனஸை தெரியாத மாதிரி வாழ்ந்துட்டுருப்பான். நம்ம மட்டும் அந்த மைனஸை வெளியில் சொல்லக்கூடாது. அதை மட்டும் நம்ம என்றைக்குமே சொல்லாமல் செயல்படுங்க. விருச்சகம் நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்திற்கு திங்கக்கிழமை வியாழக்கிழமையில் போய் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ஆல்மோஸ்ட் மண்டே கம்பல்சரி சிவ தரிசனம் பண்ணுறது நல்லது. இந்த சிவபெருமான் ஏன்னா உங்களுக்கு சந்திரன் ஆல்ரெடி நீசம், அதனால் நீங்கள் இந்த மண்டே போய் சிவ தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். குருவுடைய ஆற்றல் அருமையாக இருக்குது. இந்த குரு பகவான் கடகத்துக்கு வரதுனாலையும் சிம்மத்துக்கு வரதுனாலையும் உங்களுக்கு ராட்சச யோகத்தை கொடுக்கிறார். நல்லதை செய்கிறார், நல்லதை நடத்துவார், நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. என்றைக்குமே அபிராமியை முதல்ல ஆரம்பித்து தான் நான் ஒரு விஷயத்துக்குள்ளே வருவேன். இந்த தடவை
அபிராமியை ஏன் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோன்னா, குருவுடைய பெயர்ச்சி, அதனால் குருவை முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். குருவை நினச்சி குருவோடைய பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த குருவை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா அபிராமி தான், பராசக்தி தான். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால தான் அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி திருச்செங்கோட்டில் காட்சி அளிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அபிராமி தாய் உங்கள் எல்லாருக்கும் சகல செல்வத்தையும் கொடுக்கணும் இந்த குரு பெயர்ச்சி மூலமாக. இந்த குரு பெயர்ச்சியில் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை பற்றி இப்போ பேச போகிறோம். அவசியமாக இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, பாருங்கள், கேட்டுட்டு நடைமுறைப்படுத்துங்க, நல்லது நடக்கும். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி, யார் எங்கே இருக்கோமோ இல்லையோ குருவை அந்த நேரத்தில் நினைக்க வேண்டும். நீங்கள் மேஷமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், கடகமாக இருக்கட்டும், சிம்மமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும், தனுசாக இருக்கட்டும், மகரமாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், 27 நட்சத்திரங்களாக இருக்கட்டும், 31 தேதியில் பிறந்த ஒரு ஆளாக இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்திலிருந்து குருவை ஒரு வினாடி நினைங்க. குருவே, பகவானே, இந்த பயிற்சி அடையிறீங்க, எங்களுக்கு நல்லது நடக்கணும், எனக்கு நல்லது நடக்கணும், நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன், இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடத்தி கொடுக்கணும். குருவே, எனக்கு தன்மானத்தை கொடுக்கணும். குருவே, என் மனசில் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது, யாராலும் எனக்கு எந்த சங்கடமும் கொடுத்துடக்கூடாது, எந்த விரோதத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனைகள், எந்த பலம் குறையக்கூடிய நேரத்திலையும் குருவே, நீங்கள் ஒரு நண்பனாக, குருவாக, ஒரு பெரியவர்களாக எனக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும், உங்களை நான் சிரம் தாழ்த்தி வணங்குறேன் அப்படின்னு குருவை அந்த வினாடி நினைங்க. மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி நினைப்பேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் உத்தரவாதம் கொடுங்க. ஏன் தெரியுமா, நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதை சொல்கிறோமோ அந்த பிரபஞ்சம் அதை நடத்தி கொடுக்கும். ஏன்னா மே 26 11 மணிக்கு குருவை நினச்சோம்னா அதுவே இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமாக முதல் கட்டமாக ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுப்பீங்க, எதை ஆரம்பித்தாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ அந்த குரு பயிற்சி நேரத்தில் அந்த குருவை நினைக்கும் பொழுது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம், வேலை பார்த்துட்டு இருப்போம், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போக முடியாது, சாமி கும்பிட முடியாது. ஆனால் இது அலாரம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லாரும் அலாரம் போட்டு வச்சுக்கணும். மே மாதம் 26 பகல் 11 மணிக்கு ஒரு அலாரம். செல்ஃபோன் எல்லாம் வச்சுருப்பீங்க, செல்ஃபோனில் டிங் டிங் டிங்னு அடிக்கும். மேலே பார்த்தா குரு தரிசனம்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஒரு குரு படத்தை பாருங்கள். அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்தலத்துலேருந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த லைவை பாருங்கள், பார்த்துட்டு குருக்கிட்ட ஒரு தரிசனத்தை பண்ணுங்கள். அடுத்த போயிட்டுருங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம், குரு உங்களை பார்ப்பார். குரு பார்வை அதுதான் குரு பார்வை. குரு உங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி இந்த நேரத்தில் அலாரத்தை போட்டு வச்சுட்டிங்கன்னா அலாரம் அடிக்கும். டக்குன்னு ஆன் பண்ணிங்கன்னா லைவ் போட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டாலும் எந்த லைவ்லையாவது குரு வந்துடுவார். அப்படி குருவை பாருங்கள். அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, இந்த தரிசனம் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு. பதிவு நீங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கான பதிவு. 11 மணியை மிஸ் பண்ணாதீங்க. மே 26 மிஸ் பண்ணாதீங்க. இது அலாரம் வைக்கிறீங்களா? வைக்கிறேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நானும் 11 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். மே 26 கரெக்டாக 11 மணிக்கு உங்களுக்காக குரு தரிசன வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லுங்கள். மே 11 மிஸ் பண்ணாதீங்க, அலாரம் வைக்கிறேன்னு சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு உடனே அலாரத்தை செட் பண்ணி வச்சுருங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டேன்னு கூட கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக குரு உங்களை பார்க்க வருகிறார், குருவுடைய பார்வை வரும். அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஏதாவது ஒரு வழியில் அந்த பிரச்சனை தீரட்டுமே. இது ஒன்றே ஒன்று தானே, சிம்பிளாக செஞ்சு பார்ப்போமே. செய்யலாமா? என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு தாங்க இந்த வழி. என் உறவுகளே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, இந்த அபிராமி நிச்சயமாக குரு அருளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வை பராசக்தி கொடுக்கிறார்.
மே 26 பகல் 11 மணி. எல்லாரும் அலாரம் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த அலாரம் உங்களுக்கு அடிக்கும். அந்த நேரம் யூடியூப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் போய் பாருங்கள். குரு உங்களை பார்க்க வருவார். குருவை பாருங்கள். அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், திருப்தியாக இருக்க போகிறோம், நல்லா இருக்க போகிறோம். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.